எதுக்குடா இந்த லொள்ளு? யாரா நீ? ஹிரோஷிமா நாகசாக்கின்னு கேள்விப்பட்டிருக்கியா? 60 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கா போட்ட பாம்போட விளைவு இன்னும் தெரியல. அது பேரு ஆட்டம் பாம்பு, என் பேரு அர்ஜுன். பேரு தான் வேற வேற, பவர் ஒண்ணுதான். இப்போ உன்னை அடிச்சா உனக்கு பிறந்தவனுக்கும் அவனுக்கு பிறந்தவனுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் தெரியும். இப்ப மேட்டர் என்ன? அவன் தள்ள அங்க உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க போறேன். நான் குத்துனாலும் கொன்னாலும் என்ன தடுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஃபுல் ஃபிளட்ஜ்ல இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேடிங்க மிரட்டல்லாம் எனக்கு இதுக்கு சமண்டா. இவனை சாதாரண கேட நினைச்சிடாதனா. இதுக்கு தாண்டா உன்ன புத்திசாலி. என்ன அங்கிள், நேத்து ராத்திரி ஒரு அதிசயம். கிருஷ்ண பரமாத்மா என் கனவுல வந்து, ஏய் அர்ஜுன், உன்னை பூமிக்கு அனுப்புன காரணம் என்ன, நீ செய்யற வேலை என்னன்னு கேட்டாரு. நான் டென்ஷன் ஆகி, எல்லாம் சரியா தானே பண்றேன் தலைவா, மூஞ்சியா பண்ற, ஸ்டுடியோல ஆட்டம் போட்டவனுக்கு கூலிய குடுக்கலையடான்னாரு. சரி தலைவா, உங்க உபதேசம் போலவே உங்களுக்கு பேட் டைம் வராம பாத்துக்கிறேன்னு வாக்க கொடுத்துட்டு வந்துட்டேன். கிச்சு, என்ன கேட்க மாட்டேங்குது, மேகம் மறைக்குது. நீங்க சாரதியா இருக்கும் போது எனக்கு என்ன பயம், நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே தல, ஓகே ஓகே. அவ்வளவுதான் அங்கிள் மேட்ரு. நீ ஒரு 2 மாசம் ஊரை விட்டு போகணும். அதுக்கப்புறம் போன் பண்ணி சிட்டில சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வா. அதுவும் உன் வாழை மறக்காம சுருட்டி வச்சுக்கிட்டு. இவ்வளவு அனுபவம் உள்ள உனக்கு இப்படி சொன்னா போதும்னு நினைக்கிறேன். இவன் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டான். ஜீரண சக்தி, கிட்னி, இப்படி ஒவ்வொரு பார்ட்டா செயல் எழுந்து போய் அப்புறம் செத்துருவான். புத்திசாலித்தனமா யோசிக்கிறது, காவலுக்கு ஆளை செட் பண்றது, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா ஸ்டைலு கொஞ்சம் வித்தியாசமா, வயலண்டா. ஏன்னா உங்க தலைவர் எங்களை பத்தி என்ன சொன்னாரா? தலைவர் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ரேஞ்ச் இல்லடா. உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. எங்க பின்னாடி படா இருக்காரு. இதோ வரண்டி கண்ணு. 8 மெகா பிக்சல் கேமரா பை ராஜீவ் மேனன், தெரியுமா? கவனி, நீ உன் படாவை பத்தி பேசினது. பெரிய சைக்கோ. எப்படி இருந்தாலும் எங்க கையில தான் சாவு. என்னடா? ஆமாண்ணா. இத டிடிஎஸ் மிக்ஸ் பண்ணி முமைத் கான் சாங் சேர்த்தா பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆயிடும். ஐயோ வேணாடா, அவன் நிஜமாலுமே சைக்கோண்ணா. மறுபடியும் திட்டுற. இது ரெக்கார்ட் ஆயிச்சா? புத்திசாலின்னு சொல்லும் போது புத்தாலித்தனமா பேசணும், புரியுதா? என்ன உங்க படா கிட்ட கூட்டிட்டு போ, அவங்கிட்ட நிறைய வேலை இருக்கு. எப்படி ஊரு கிளம்பிடுவீங்கல்ல? நான் என்ன பண்ண? நீ கிளம்பிடுவீங்க, எனக்கு தெரியும். சும்மா நீங்க வாங்க சார். சாருங்கடா சாரு, தம்பின்னு கூப்பிடு. கூப்பிடு தம்பி. தம்பி இல்ல, தம்பின்னு அழகா கூப்பிடு. தம்பி. அது இருந்தாலும் எருமை குரல் மாதிரி தான் இருக்கு. அண்ணா, ஹோம் மினிஸ்டர். படா. ஹாய் சார், நீங்க ஹாப்பி தானே? சந்தோஷம்பா. இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகாதீங்க. எது வந்தாலும் பாத்துக்கிறதுக்கு இந்த படா இருக்கான்ல, அந்த ஹைடெக் சிட்டி கான்ட்ராக்ட். இது நம்ம கவர்மெண்ட்யா. எத்தனை கையெழுத்து வேணும் கேளு, போடுறேன். தேங்க்யூ சார். என்னடா சொல்றான் குருநாத்? அவ இருந்தா தானே சொல்றதுக்கு. ஏன்னா போட்டீங்களா? பயந்து ஊரை விட்டு ஓட்டானே. ஊரை விட்டு பயந்து ஓடுற அளவுக்கு என்னடா செஞ்சீங்க? அவன் பயந்து நமக்கு இல்லைண்ணே. பின்ன இதோ அந்த குருநாத்துக்கு உனக்கும் ஏதாவது பழைய விரோதம் இருக்கா? விரோதமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க ஏதோ டார்ச்சர் பண்ணான்னு என் அண்ணன் தான் சொன்னாரு. என்னடா சொல்லு. அண்ணன்? ஆமாண்ணா, என் தம்பி தான். அன்னைக்கு நாங்க சரக்கு அடிச்சுன்னு இருக்கும் போது நீங்க ஃபீல் பண்ற விஷயத்த நான் தான் சொன்னேன். பணம் ஏதாவது வேணுமா? பணம் தேவைப்பட்டிருந்தா அதை குருநாத்கிட்டே வாங்கியிருப்பேன். நான் தீர்க்க வேண்டிய கடன் கொஞ்சம் இருக்கு. வெளியில இருந்தா அது அவ்வளவு ஈஸியா முடியாது. அதான் உங்க கூட இருக்கலாம்னு வந்திருக்கேன். என் கூட இருக்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஹலோ பிரதர்ஸ், கிளவுஸை போட்டுக்கிட்டு ஜட்டியை மாட்டிக்கிட்டு ரிங்ல ஆடுறவங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். நம்மள மாதிரி மக்களோட விளையாடுறவன் எதை பண்ணாலும் வித்தவுட் செக்யூரிட்டி, வித்தவுட் ப்ரொடெக்ஷன். பிராக்டிஸா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும். ட்ரிபிள் 9 பேக்கேஜ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. எவ்வளவு நேரம் பேசினாலும் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். பில் கட்ட முடியாம
இட்ஸ் ஓகே. என்ன பண்றான் இந்த அர்ஜுன்? ஓ, அவ்வளவு பிஸியா சாரு? என்னாச்சு உனக்கு? ஏற்கனவே நாங்க உங்களுக்கு 15 கோடி கொடுத்துட்டோம். இப்போ என்னடனா அந்த அலிபாய் வந்து எங்களை காலி பண்ண சொல்றான். நீங்க தான் ஏதாவது செய்யணும். அது எங்க அப்பா பேர்ல கட்டின தர்ம ஆஸ்பத்திரி சார். அவனை போட்டுடலான்னு பார்த்தா அவன் ஓல்டு சிட்டி ஆளாயிட்டானே. சிட்டியை நம்புதுன்னும் போது ஓல்ட் ஆகுது, நியூ ஆகுது. நீ பர்மிஷன் கொடுனா நான் இறங்குறேன். இங்க யார் அலிபாய்? मैं हूँ, बोल. தமிழா இந்தியா? पूरियों बोल. பங்கு பேசி போட்டி போட்டு பண்றதுக்கு அந்த படாவும் நீயும் பண்றது ஒண்ணும் சமூக சேவை இல்ல. மக்களை துன்புறுத்தாதீங்க, தப்பு. விட்டுருங்க. கூடிய சீக்கிரத்துல படாவும் ஒதுங்க போறான். சொல்லிட்டு போக வந்ததுனால சைலண்டா போறேன். சாதிக்கணும்னு நினைச்சிருந்தேன், தாளிச்சிருப்பேன். இதையெல்லாம் மரியாதையா நிறுத்திருங்க. हमारे एरिया में आके मेरे को धमकी देते? तेरी माँ की. ஏரியா ஒண்ணுதான் என்னதாங்கிறது முக்கியம் இல்ல, எவனுக்கு எவ்வளவு தில் இருக்குங்கிறதாண்டா முக்கியம். தொலைச்சிருவேன். நான் உன் கூட பேசணும். இப்ப முடியாது. இது எதுக்கு? வா. இவன் பில்டப் எல்லாம் நம்ம கிட்ட தான். இவன் என்னடா எந்த ஆம்பளையா இருந்தாலும் ஆம்பளைங்கிட்ட தான் ஆட்டம் காட்டுவாங்க, பொம்பளைங்கிட்ட அடங்கி போயிடுவாங்க. என்ன இதெல்லாம்? ஏன் அவனுங்களோட சுத்திக்கிட்டு இருக்க? ஒரு நாள் என்ன பார்க்கலன்னா தூக்கம் வராது. இப்ப போன் எடுக்க நேரம் இல்லையா? இதுல கண்ணு வேற கையில. கண்ணுன்னா எனக்கு பிடிக்கும். அப்பா கிட்ட கேட்ட வாங்கி தரல, அதான். இதுக்குதான் லோலோன்னு பின்னாடி சுத்தினியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான். அது சொன்னா மட்டும் போதுமா? நீ இதெல்லாம் விடலன்னா நம்ம கல்யாணமே நடக்காது. அஞ்சலி, உன்னை நான் அது என்ன இது என்னன்னு கேட்டதில்ல. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கம்பல் பண்ணதில்ல. நீ எப்படி இருக்கியோ அப்படியே தான் லவ் பண்றேன். என்னால அப்படி லவ் பண்ண முடியாது. வேணாம், விட்டுரு. நீ சொன்னது கரெக்ட் தான், அதான் பெட்டர்னு எனக்கும் படுது. இதான் உன் கடைசி முடிவா? ஒரு தடவை எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப விடு. இனிமே நீ முன்னாடி வரக்கூடாது. நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழறதை விட வாழ வெட்டி இருக்கிறது எவ்வளவு மேல். Go to hell. ஆட்டோ. யார்கிட்ட எவ்வளவு நேரம் ஃபோன் பேசிட்டு இருக்கான்? ஏய், ஏன் சொல்லி இவ்வளவு லேட்டு? பாஸ் கத்திட்டு இருக்காரு. உங்க ரெண்டு பேரையும் குத்தி கொலை பண்ணிடுவேன். போடி. ஸ்ருதி, என் மூடு சரியில்லை. கால்ஸ் எதுவும் ஃபார்வர்ட் பண்ணல. ஒண்ணும் இல்ல. பை. இவ்வளவு நேரம் கண்ண மூடிட்டு இருந்தியா? என்ன பண்ணிட்ட? சொல்லக்கூடாது. சரி, நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேளு. நான் 3 லட்சத்துக்கு சீட்டு போட போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அதை எடுத்து 1 லட்சத்தை பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன். இன்னொரு லட்சத்தை
ஸ்ட்ராங்கா ஒரு கட்டில் வாங்கிடுவேன். ஏன்னா சவுண்ட் வரக்கூடாதுல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அதுல தானே வேலை. சீ, வெக்கமே இல்லையா? பொண்டாட்டிக்கு என்னடி வைக்கும். அப்புறம் மீதி இருக்கிற 1 லட்சத்தை ஹனிமூனுக்கு தனியா எடுத்து வச்சிருவேன். நம்ம குற்றாலம் கொடைக்கானல்லாம் அது 25ல முடிஞ்சிடும். ஜில்லுன்னு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரினா 1 லட்சம் வரைக்கும் ஆயிடும். நம்ம எதிர்பார்த்த கிக்கும் கிடைக்கும். என்னங்கிற ஹனிமூன் வரைக்கும் தாங்காத போல இருக்கு உன் வெக்கம். கிக்கு